உங்களுக்கு ராமரின் சாபம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. காட்டில் இருந்து அயோத்திக்கு வந்து ராமர் ஆட்சி செஞ்சுட்டு ரொம்ப சிறப்பான ஆட்சி பண்ணுறாரு. ராம அவதாரம் தான் ராமாயணத்தில் மிக சிறந்த ஒரு அவதாரமாக எடுத்தார் கிருஷ்ணர். 10 அவதாரத்தில் ராம அவதாரம் மிக சிறப்பாக இருந்தது. தந்தை சொல் கேட்டவராக, சிறந்த பாசத்தை சிறந்தவராக, ஒருத்தருக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிறத ஊருக்கு உலகத்துக்கே அறிவிக்கிறதுக்காக, அதோட அவர் வந்து தன் அண்ணன் பாசம் மட்டுமல்ல அந்த அரசையும் ரொம்ப நல்ல முறையில் ஆட்சி பண்ணாருன்னு உலகமே போல அளவுக்கு ஆட்சி பண்ணார். அவர் ஒரு நாள் அவரும் அவர் தம்பி லட்சுமணன் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய ராமாவதாரம் அவருடைய காலம் முடிய போகுது. முடிகிற ரகசியத்தை வந்து யமதர்மம் தான் தெரியும். அவர் வந்து யமதர்மம் வந்து நான் வந்து ராமர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா ராமரை சொல்கிறாரு லட்சுமணன்ட்ட, லட்சுமணா யாரையும் உள்ள விடாத, நான் யமதர்ம ராஜாட்ட பேசிகிட்டு இருக்கேன், யாரையும் உள்ள விடாதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுவார். அப்போனா லட்சுமணன் வாசலில் அப்படி காவலுக்காக நிற்பார். அப்போ துர்வாச முனிவர் வருவார். துர்வாச முனிவர்கள் ரொம்ப கோபக்கார முனிவர். அவர் தடான கோபத்தை சாப்பிட்டா அது சாபம் நிறைய பழிக்கும். அவர் கோபக்காரர் அவர் வந்து லட்சுமணா நான் ராமரை பார்க்கணும், அவசியம் பார்க்கணும். அவர் இப்போ இல்லை, இப்போ அவரை பார்க்க முடியாது அப்படின்னு, இப்போ என்னை உறுதியாக சாபம் உங்கள் அயோத்தியை எரிச்சிடட்டுமா அப்படி கொட்டணும். ஐயோ இவர் கோபக்காராச்சா சொன்னதை நம்ம ஊரே எரிச்சு வர சொல்லிட்டு என்ன பண்ண, சரி உள்ளே போங்க அப்படின்றவாரு. உள்ளே போனோன்னா ராமருக்கு கோபம் வந்துடும். நான் யாரும் உள்ளே விடாதுன்னு சொன்னேன்ல, நீ ஏன் உள்ளே விட்ட அவரை அப்படிங்கிறப்ப, இல்லை அவர் கோபக்காரு, அயோத்தி எரிச்சிடுவேன்னு சொன்னார், அதனால தான் பயந்து நீ சொன்ன பற்றி என்னுடைய சொல்லு கேட்காதால நீ மரமா போ அப்படின்னு ராம சாபம் விட்டாரு. அப்போ லட்சுமணுக்கு அப்படியே கண் கலங்கி அழுக வந்துட்டு, அப்படின்னா ஏன் நீ கவலைப்படுற, உன்னை இவருக்கு ராமரும் விஷயத்தை கேட்டோன்னா, ஆமாம் நீ தப்பு செய்யலை, நான் அவசரப்பட்டு சாபம் போட்டேன், நீ வந்து என்ன ஏன் நீ ஏன் அழுகுற, நீ நான் தானே உன்னை சாபம் போட்டேன் அப்படின்னா, இல்லை எனக்கு அந்த சாபத்தை பற்றி பயம் இல்லை, ஆனால் உங்களை விட்டு பிரியணுமே, உங்களை காவல் காக்க முடியாமல் உங்கள் பக்கத்தே உங்களை பாதுகாக்க முடியாமல் போயிடுமேன்னு நான் கவலைப்படுறேன், மரமாயிட்டா என்னால் காவல் பார்க்க முடியாதுன்னு கவலைப்படுறேன்னா, அவர் இல்லை நான் வந்து சீரியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இந்த மாதிரி இன்னொருத்தர் தூக்கிட்டு போய் அவன் கஷ்டத்தெல்லாம் அனுப்பிச்சாலும் எனக்கு ஒரு சாபம் இருக்குது, நான் அந்த சாபத்தை தீர்க்கிறதுக்கு மறு ஜென்மம் எடுத்து நான் 16 வருஷம் யார்ட்டும் பேசாமல் மௌனமாக இருந்து தவம் இருக்க போகிறேன், அப்போ நீ எனக்கு மரமாக இருந்து என்னை பாதுகாக்கிறது நீ அவங்ககிட்ட இருந்து பாதுகாப்பா என்ன அப்படின்னு சொன்னால் லட்சுமணன் சாரியும் பாரு. அது மாதிரி ராம அவதாரம் முடிஞ்சு அவர் திருநெல்வேலி பக்கத்தில் ஆழ்வார்த்திருங்கிற ஊரில் நம்ம ஆழ்வாராங்கிறதால பிறக்கிறாரு. அவர் பிறந்தாருன்னா அவர் யார்ட்டையும் பேச மாட்டார், யார்ட்டையும் அப்படி போய் ஒரு பெரிய புளிய மரத்து அடியில் போய் அப்படியே அப்படியே ஞானத்தில் அப்படியே உட்காந்துருவார். அப்போ அந்த புளிய மரம் தான் லட்சுமணன் சாபப்பட்ட லட்சுமணர். அவர் அந்த தவமாக இருந்த அத்தனை வருஷமும் ராமர் மேலே ஒரு வெயில் படாமல் மழை படாமல் அப்படியே கண் அப்படியே எனக்கு அந்த மரம் வந்து அசையாமல் அவரை பாதுகாத்தது. அது அப்போ உலக மக்களுக்கெல்லாம் நம்மளவர்கள் தெரிஞ்சப்போ அந்த புளிய மரத்தையும் பெருமையும் மக்களுக்கு தெரிஞ்சுது. அதுதான் லட்சுமணங்கிறதையும் உலக மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அந்த புளிய மரம் அந்த வந்து இலைகள்லாம் அசையாமல் அப்படியே இருக்குது. இப்பவும் அந்த மரம் இருக்குது. அதுக்கு பேர் உறங்கா புளி அப்படின்னு பேர். அந்த மரம் லட்சுமணனாக வந்து சொல்லுது. அந்த கதைகளை நம்ம வரலாறு சொல்லுது.